கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மை இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்ததற்காக நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி அவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை காண செய்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வருகை பிந்துமானால் இனி உள்ள நாட்களும் உம்முடைய கரமும் உம்முடைய புயமும் எங்களை நடத்த போவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தருகிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாய் துதிங்க. நாம் நம்முடைய வாயை திறக்கும் பொழுது, அதை அவரை துதிக்கும்படியாய் திறக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் நம்மிலே இன்னும் அதிகமாய் பிரியம் கொள்வது அதிக நிச்சயம். கர்த்தரை மாத்திரமே துதிப்போம். கர்த்தர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார். அந்நிய தேவர்கள் அவரோடு கூட இருந்ததில்லை. வார்த்தையை தந்து பலப்படுத்துகிற நல்ல தேவன், நல்ல தகப்பன், நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அவருடைய வருகை பிந்துமானால் இந்த புதிய வருஷத்தை காணும்படியாகவும் அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தப் போவது அதிக நிச்சயம். அவர் நமக்கு தந்த வார்த்தையின்படியே இந்த கொஞ்ச கால பாடுகளை தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றப் போவது அதிக நிச்சயம். இந்த நாட்களிலே தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னும் அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். இன்னும் வாய்களை திறந்து நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனுக்கு பிரியமான துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிற தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்னும் அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை மாத்திரமே ஸ்தோத்தரிப்போம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவரை மட்டுமே துதித்து ஆராதித்து அவருடைய இருதயத்தை களி கூற பண்ணுகிற தேவ ஜனங்களாய் மாற நாம் நம்மை விட்டு கொடுப்போம். இந்த வேளையில் கூட அவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய கரத்தில் நம்மை விட்டு கொடுக்கும்படியாய் நம்முடைய எல்லா காரியங்களையும் மறந்து நாம் தேவனை மட்டுமே ஆராதிக்கிற தேவ ஜனங்களாய் அவர் நம்மேல் செலுத்தின அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து, அவர் நமக்காக செலுத்தின எல்லா கிரயத்தையும் நினைவு கூர்ந்து அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிற தேவ ஜனங்களாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்னும் அதிகமாய் அவரை துதிப்போமா? அவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் இதுவரைக்கும் என்னை நடத்தினதே என் வாழ்க்கையில் ரொம்ப பெருசு. இனிமேலும் அவர் என்னை நடத்த போகுது. அவர் எனக்காக செய்ய போகிற நன்மைகள் எல்லாம் நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அவரை நன்றியோடு துதிப்போம். அவர் செய்தாலும் செய்யாமல் போனாலும் என் தேவன் எனக்கு போதும் என்ற ஒரு நிச்சயத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தேவன் மேல் கொண்ட ஒரு அன்போடு, பக்தி வைராகியத்தோடு தேவனுக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த வேளையில் கூட அவரை ஆராதிக்க, முழு இருதயத்தோடு ஆராதிக்க, இன்னும் அதிகமாக அவருக்குள் பலன் கொள்ள நாம் நம்மை விட்டு கொடுப்போமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மை தொட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை காலூன்றி நிற்க செய்வது அதிக நிச்சயம். இன்னும் தளர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலை, இன்னும் பலவீனப்பட்டு இருக்கிற சூழ்நிலை, இன்னும் என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களும் இழந்து போன சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மீண்டும் உயிர்ப்பித்து எடுத்து நிறுத்த அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா? இந்த நேரத்தில் கூட அவருடைய பிரசன்னத்திற்காக இன்னும் அதிகமாய் வாஞ்சித்து அவரை துதிப்போமா? வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்திற்காக மாத்திரமே நாம் ஏங்குகிற தேவஜனங்களாக இருப்போமா? நாம் நம்மை விட்டு கொடுப்போமா? அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்மை நினைவு கூறத்தக்கதாய் நம்மிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, ஆனாலும் நம்மை நினைவு கூர்ந்தார். அவர் நமக்கு நன்மை செய்து நம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்மை நேசித்தார், நம்மை வழிநடத்தினார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே நம்மை குறித்து அறிந்து அவர் நம்மை உருவாக்கினார். இதுதான் தேவன் நம்மேல் பாராட்டின மிக பெரிய அன்பு. இந்த அன்பிற்கு இடையாய், இந்த அன்பிற்கு ஈடாய் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த அன்பிற்கு ஈடாய் நாம் செலுத்தும்படியாய் நம்மிடத்தில் காண்பிக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் இல்லை. ஏன்னா நம்முடைய அன்பெல்லாம் நிலையற்றதாக இருக்கிறது. ஒரு நேரம் ஆண்டவரை நேசிக்கிறோம், இன்னொரு நேரம் நாம் அவரை மறந்து போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாய் மாறும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? முழுமையாய் கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா? என்னோடு கூட சேர்ந்து வாய்களை திறந்து இன்னும் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை துதித்து பாட என்னோடு கூட இணைந்து பாடுவீங்களா? ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். ஆவியான தேவனுக்கே
அவரை ஆராதிப்பது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை, முழு இருதயத்தோடு அவரை ஆராதிப்போம். அவர் நம்மேல் செலுத்தின அன்பை நினைத்து அவரை ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரியவர், அதனால் அவரை ஆராதிப்போம். நம்ம ஆராதிக்கிறதுனால அவருக்கு வேற எந்த காரியமும் நம்மால் அவருக்கு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பை நினைத்து, அவர் ஆராதனைக்குரியவர் என்பதை நினைத்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய அன்பை மாத்திரம் இப்பொழுது நினைவு கூறுவீங்களா? இல்லை, எல்லா காரியங்களையும் மறந்து அவரை எல்லா காரியத்தையும் நம்முடைய இருதயத்தில் சிந்தையிலிருந்து எடுத்து போட்டு அவருடைய அன்பை மாத்திரம் நினைத்து, அவர் நம்மேல் பாராட்டின அன்பு, நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மேல் பாராட்டின அன்பு, அந்த அன்பை மாத்திரம் நினைத்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். எவ்வளோ ஜனங்களால் நம்மை நேசிக்க முடியும்? நம்மை குறித்து முழுமையாய் தெரிந்த யாராலுமே நம்மை நேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில், உளையான சேற்றில் இருந்த நம்மை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய அன்பு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு பிரதானமான காரியம். அவருடைய அன்பை நினைத்து என்னோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்பீங்களா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. என்னோட கூட சேர்ந்தவரை ஆராதிப்பீங்களா? ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான் முழு இருதயத்தோடு. ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான். ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான். என் பலனெல்லாம் நீர்தானையா, வேறு யாரிடம் செல்வேன்? இம்மட்டும் நடத்தினீரே, உம்மை தான் நம்பியுள்ளேன். என் பலனெல்லாம் நீர்தானையா, வேறு யாரிடம் செல்வேன்? இம்மட்டும் நடத்தினீரே இயேசுவே, உம்மை தான் நம்பியுள்ளேன். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது, எனக்காக என் முன்னே நின்றவரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது, எனக்காக என் முன்னே நின்றவரே. தினம் முந்தன் கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து, எதிர்த்தவர் முன்பாய் உயர்த்தினீரே. தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்த தினம் நன்றி சொல்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்கிறேன்,
நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். முழு இருதயத்தோடு சொல்லுங்க. எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவரே தேவன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான். நல்ல தேவனே, ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான். நல்ல தகப்பனே, ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான். முழு இருதயத்தோடு என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. உம்மை ஆராதித்து உம்மை துதித்து பாடி உம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற தேவஜனங்களாய் இந்த வேளையில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுத்த இந்த துதி ஆராதனையை நீர் ஆண்டவரே சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கூட நீர் எங்களோடு கூட பேச போவதற்காக நன்றி. நீர் தந்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இன்னும் எங்களுக்குள் அதிகமாய் பேலன்ஸே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்திலும் இது நல்ல நிலமாய் விதைக்கப்பட்டு நுரத்தனையாய் பலன் தர உதவி செய்யுங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே அதிகமாய் தெரிந்த ஒரு வார்த்தை. அநேக விதத்தில் தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கூட பேசியிருக்கிறாரு. அநேக பரிசுத்தவான்களை கொண்டு, இல்லை நம்ம தனியாக மெடிடேட் பண்ணும்போது அநேக விதத்தில் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எல்லாருக்குமே, மேக்சிமம் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இந்த வார்த்தை தெரிந்திருக்கும். இப்போ இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறது என்ன தெரியுமா? தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்மேல் அன்பாக இருப்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன புதுசாக இருக்குது? நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால தானே நாங்கள் அவருடைய பாதையில் அவரை பின்பற்றி நாங்கள் நடக்கிற அவருடைய ஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும்.
ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார். இந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் தேவ ஜனங்கள் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்று தேவனுக்காக வாழுகிறோம். இப்படியெல்லாம் இருந்தும் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிற அந்த காரியத்தை, தேவனுடைய அன்பை நாம் விசுவாசிக்கிறோமா? என் மேலே ஆண்டோடைய அன்பு இருக்குது, என்னுடைய குடும்பத்தின் மேலே தேவனுடைய அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிறோமா? எவ்வளோ காரியத்தை விசுவாசிக்கிறோம். தேவன் முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம். தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்தார், அதை ஒரு காற்றை வைத்து பிளந்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம். துதித்ததுனால எரிகோ மதில் விழுந்தது அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம். கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையுமே நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம தேவனுடைய ஜனங்களாய் அவரால் நடத்தப்படுறோம். ஆனால் இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து ஒரு பிரதானமான காரியத்தை அவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். நம்முடைய தேவன் விரும்புவதை நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அதுதான் தேவன் நம்மேல் வைத்த அன்பை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம எவ்வளோ காரியத்தை விசுவாசிக்கிறோம், ஆனால் தேவனுடைய அன்பை விசுவாசிக்கலனா நமக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவை 3இல் அன்பே நிலைத்திருக்கிறது. இம்மூன்றும் பெரியது, ஆனால் இந்த 3 காரியத்திலையும் அன்பு தான் நிலைத்திருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த நாள்லையும் தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை புரிந்து கொள்ளும்படியான தேவ ஜனங்கள் இன்னைக்கு இல்லை. தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டால்தான் அந்த அன்பை நான் விசுவாசிக்க முடியும். என் மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்க முடியும். அது எனக்கு தெரியாமலே இருந்ததுன்னா நான் எப்படி அதை விசுவாசிக்க முடியும்? தெரியாத காரியத்தை எப்படி விசுவாசிக்க முடியும்? காணாத காரியத்தை விசுவாசிக்கலாம், ஆனால் தெரியாத காரியத்தை எப்படி நம்ம விசுவாசிக்க முடியும்? இந்த நாள்லையும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகருக்கு இந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவில்லை, தேவ அன்பை குறித்த ஒரு தெளிவில்லை. அது தேவனை ரொம்ப துக்கப்படுத்துது. ஏன்னா எல்லா காரியத்தை விட தேவன் எதை பிரதானமாய் பார்க்கிறார் தெரியுமா? அன்பை தான் பிரதானமாக பார்க்குறார். அதனால தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவை 3இல் அன்பே பெரியது. நீ என்ன செஞ்சாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை, அன்பாக இருந்தால் மட்டும்தான் நீ செய்கிற எல்லா காரியத்தினாலும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் உடலே சுட்டரிக்க கொடுத்தாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தான தர்மம் பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படியலாம். ஆனால் அன்போடு நம்ம அதை செய்யலைன்னா, நம்மக்கிட்ட அன்பு இல்லைன்னா அதனால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்போ அன்பை தான் தேவன் ரொம்ப பிரதானமான ஒரு காரியமாக வைத்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு அழகாய் தேவன் காண்பித்து கொடுக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களாக இருக்கணும். ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் பொழுது அதற்கான ஒரு பதிலாய்த்தான் தேவன் என்ன பண்ணுறார் தெரியுமா? இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நம் ஒவ்வொருவர் மேலும் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனை அவர் நமக்கு தந்தார். ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்குள்ள கேள்வி எழும்பும் பொழுதெல்லாம் இந்த வசனம் தான் அதற்கான பதில். ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, எனக்கே இவ்வளோ பிரச்சனை, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா அப்படின்னு அநேக குழப்பங்கள், கேள்விகள் எழும்பும் பொழுது இந்த யோவான் 3:16 ஆண்டவர் அதற்கான பதிலாய் தருகிறார். என்ன தெரியுமா? நான் உன் மேலே அன்பாக இருந்ததுனால தான், என்னுடைய காரணத்தால் உன்னை இழுத்து கொண்டதுனால தான் நான் என்ன பண்ணினேன், என்னுடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனே நான் உனக்காக தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் ஏதோ டூர் அனுப்பின மாதிரி அனுப்பல, மறிக்கும்படியாய் அனுப்பினார். ஏசாயா 53 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நொறுக்க சித்தமானார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாருக்காக? நமக்காக. பிரயோஜனமே இல்லாத பாவத்தில் உழண்டு கொண்டிருந்த உளையான சேற்றில் இருந்த மனுகுலத்திற்காக, நம்மை மீட்கும்படியாக, நமக்காக, எனக்காக அவர் என்ன பண்ணினார்? நம்முடைய சொந்த குமாரனை, தான் நேசித்த குமாரனை அவர் என்ன பண்ணினார்? நமக்காக அவர் கொடுத்தார், நொறுக்க கொடுத்தார். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். இதற்காக நம்மை மீட்க. இந்த காரியங்கள்லாம் எதை உணர்த்தது தெரியுமா? நம்மேல் தேவன் கொண்ட அன்பை உணர்த்துது. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்தில் அவர் தெரியப்படுத்துகிற காரியம், நான் உண்மையில் அன்பாக இருப்பதே நீ விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். ஆண்டோடைய அன்பை விசுவாசிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஏன் அவங்களால இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லியும், இன்றைய நாளில் தேவ ஜனங்கள் என்று சொல்லியும் ஏன் ஆண்டருடைய அன்பை ருசிக்க முடியல? ஏன் ஆண்டருடைய அன்பை விசுவாசிக்க முடியல? ஆண்டருடைய அன்பை விசுவாசிச்சா தான் அதை ருசிக்க முடியும்.
என் மேலே என் ஆண்டவர் அன்பாக இருக்கிறாருங்கிறத விசுவாசிச்சாதான் அவர் என் மேலே அன்பாக இருக்கிற அந்த காரியங்களை நான் ருசிக்க முடியும். அந்த அன்பினால் அவர் எனக்கு செய்கிற காரியங்கள், அந்த அன்பினால் அவர் என்னோடு கூட பேசுகிற காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் மேலாய் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் எனக்காக தந்து இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு தந்தார் தெரியுமா? அதை நான் எப்பொழுது ருசிக்க முடியும்? தேவன் என்மேல் வைத்த அன்பை நான் விசுவாசிக்கும் பொழுது. இன்னைக்கு ஏன் தேவ ஜனங்களால் அதை ருசிக்க முடியல? அவருடைய அன்பை ருசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஜனங்கள் தேவனுடைய அன்பை ருசிக்காம அவங்க ஏனோ தானோன்னு வாழ்றதுனால தான் அவங்க ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணிடுறாங்க? இடறி போயிடுறாங்க, பின்மாறி போயிடுறாங்க. ஏன்னா ஆண்டோடைய அன்பு மேலே அவங்களுக்கு ஒரு தாக்கம் இல்லை. அந்த அன்பை ருசித்த ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா தேவனுடைய அன்பு மேலே ஒரு விசுவாசம் இல்லை, தேவனுடைய அன்பை அவங்க ருசிக்கல, அதன் மேலே ஒரு வாஞ்சை இல்லை. அதனால மட்டும்தான் இன்னைக்கு அநேகர் இடறி போகிறாங்க. இந்த காரியங்கள்லாம் ஏன் நடக்குது? ஏன் தேவனுடைய அன்பை ருசிக்க முடியல? ஏன் தேவனுடைய அன்பை விசுவாசிக்க முடியல? இந்த காரியங்கள் ஏன் தேவ ஜனங்களை ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டு பண்ணலை? அவங்க ஏன் அந்த அன்பை வாஞ்சிக்கலை? ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு கூட ஒரு மனுஷனுக்கு நேரம் இல்லைன்னா அதற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிற அநேக காரியங்கள், நம்முடைய தேவைகள், அநேகர் கேட்கிற கேள்விகள், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், பாரங்கள், பலவீனங்கள், இப்படி அநேக காரியங்கள் நம்மை என்ன செய்ய விடாமல் தடுக்குது தெரியுமா? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விசுவாசிக்க விடாமல், ஏன் அதை நினைக்க கூட விடாத அளவுக்கு அதை நம்மை தடுக்குது. அப்போ நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து வருகிற கேள்விகள், சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் நாள்தோறும் என்னை கேட்குறது எனக்கு எப்படி இருக்குது? என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அது எதனால? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானே, இவனுக்கு என்ன நன்மை நடந்ததுன்னு சொல்லி மற்றவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம இடத்துல பதில் இருக்காது. ஏன்னா நமக்கு தான் தெரியும் தேவன் நமக்கு தந்த வார்த்தை. ஆண்டவர் அதற்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருப்பார். அந்த காலத்தில் தான் அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் இது நம்மை சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு தெரியாது. ஆண்டருடைய பிள்ளைங்கள்னு சொன்னால் கூட அவங்க வாயினால தான் என்ன சொல்லுவாங்க? நான் கிறிஸ்டியன், நான் தேவஜனம், நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்போ ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகப்பட்டேன், அந்நிய பாஷை பேசுனேன்னு சொல்லி வெளி தோற்றத்துக்கு அநேக காரியங்களை காட்டிக்கொள்வாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுமா? தேவன் இன்னொருத்தருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உணரக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் அவங்களுக்கு இருக்காது. இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? அவங்களுக்குள்ள உண்மையாகவே தேவனை குறித்த ஒரு அன்பு இல்லை அப்படின்னு உணர்த்துது. ஏன்னா சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் பாடும்போது எப்படி பாடுறார் தெரியுமா? நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கும் போது நீதிமான்கள் அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க? மகிழுவாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ யார் நீதிமான்? கர்த்தரை பற்றின அறிவினால் நிரப்பப்பட்டவன். கர்த்தர் தம்மை பற்றி அறிகிற அறிவினால் நிரப்பி அவனை நீதிமானாக்குகிறார். ஏசாயா 53 பார்க்கிறோம். அப்போ யார் தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்களோ அவர்களால தான் என்ன பண்ண முடியும்? இன்னொருத்தங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவாரு, கர்த்தர் அவர்களை நடத்தினாரு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா லோத்து மாதிரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒன்று பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லைன்னா குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு காரியமும், இந்த ரெண்டு சுபாவத்தையுடைய மனிதர்களும் யாரை உணர்த்துறாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லை, அவங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை, அவர்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாய் மாற்றப்படவில்லை அப்படிங்கிறத உணர்த்துது. இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பற்றி அதிகமாய் ஒரு கேள்வி எழுப்புகிற ஜனங்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேவ அன்பில் பலப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை தேவ அன்பில் பலப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியம் இன்னும் நடக்கலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பலவீனம்னா அதை தெரிஞ்ச உடனே அவங்க ஜெபிப்பாங்க. இதுதான் கிறிஸ்துவின் சாயல். உடனே போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு போனியே, எப்போ பாரு பைபிள் வாசிப்பி, எப்போ பாரு ஜெபிப்பியா, உனக்கு ஏன் இது நடக்கலை அப்படிங்கிற கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்கள பார்த்து கேள்வி கேட்கல, அவர்களை காத்திருக்க வைக்கிற தேவனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எசேக்கியா ராஜா கிட்ட ரப்சாகே எசேக்கியா ராஜாவை ரொம்ப கேவலமாக பேசும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? ஏசாயா கிட்ட, யாரை நிந்தித்து தூஷித்தாய் அப்படின்னு கேட்பாரு. நீ எனக்கு விரோதமால உன்னுடைய கண்ணை மேட்டிமா ஏறெடுத்தாய், உன்னுடைய நாவை நீ எனக்கு விரோதமாக பேச நீ தூஷிக்க நீ துணிகரம் கொண்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து கேட்குறாரு? சனகரிப்பை பார்த்து கேட்குறாரு. எதற்காக? எசேக்கியாவை தான் சனகரிப்பு திட்டுவான், எசேக்கியாவையும் எசேக்கியாவுடைய தேவனையும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு விரோதமாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு. இதுதான் தேவ ஜனங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எந்தெந்த நாவுகள் நமக்கு விரோதமாய் பேசுகிறதோ அது நமக்கு அல்ல, அது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறது நம்முடைய தேவன். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடத்தப்படுகிறோமே ஆனால் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகள் அது நிந்தனையாய், தூஷணையாய், நம்மை வேதனைப்படுத்தும்படியான கேள்விகளாக இருக்கும் பொழுது நாம் கழிகூர்ந்து மகிழணும். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தேவன் பதில் சொல்வார்.
அவர்களுக்குள் இருக்கிற பிசாசை அழித்து போடும்படியாய் தேவன் ஒரு நாள் நம் பட்சத்தில் எழுந்தருள்வார். அப்படி எழுந்தருளும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர்கள் உன்னிடத்தில் பட்சமாய் வருவார்கள். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறத அவங்க பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு பயந்து என் ஜனமாகிய உனக்கும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மீகா 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி வசனங்கள்லாம் எதை உணர்த்துது தெரியுமா? முதலாவது நாம் தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பினால் நாம் வழிநடத்தப்படும் பொழுது, அதை ருசித்து அதை விசுவாசித்து அவரால் நடத்தப்படும் பொழுது இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம ஆரம்பத்திலே நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம சரியாக செய்யலைனா நம்ம என்ன பண்ண முடியாது? முடிவு பரியந்தம் அவர் நமக்கு நியமித்த அந்த பரம கானானுக்கு போய் சேர முடியாது. புறப்படும் போது ஆபிரகாம் கூட லோத்து வந்தார். ஆனால் தரிசனத்தோடு அவர் இணைந்து கொள்ளாததுனால அவரால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அவர் பாதியிலே பிரிஞ்சு போயிட்டார். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களா அல்ல. அந்த பரம கானான் நிச்சயமாக சுதந்திரிக்கணும். லோத்தினுடைய வாழ்க்கை ஒரு கேடுள்ளதாய் மாறினது. நாள்தோறும் வாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறிட்டார். அவர் நீதிமான் தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தோடு இணைந்த ஒரு இருதயம் இல்லை. ஏன்னா தேவனை குறித்த அறிவில்லை, தேவனுடைய அன்பை குறித்த விசுவாசம் இல்லை, தேவனுடைய அன்பை ருசிக்கலை. ஆபிரகாம் கூட வந்ததுனால நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது. உடனே என்ன பண்ணிட்டாரு? தேவையான அளவு ஆசீர்வாதம் கிடைச்சோன்னே பிரிஞ்சு போயிட்டாரு. இப்படி தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு வருவாங்க. தேவையான எல்லா காரியங்களும் கிடைச்சோன்னே அவங்க மனமும் மாம்சம் விரும்புகிற காரியங்களை செய்யும்படியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. இது தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒழுக்கமான காரியம் கிடையாது. இது துரோகம். யூதாஸ் காரியோத் பண்ணினது போல நாம் என்ன பண்ணுறோம்? அவராது ஒரு முறை தான் பண்ணினா, நம்ம அநேக முறை இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் தேவ அன்பை ருசிக்காமல் விசுவாசிக்காமல் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிற பொல்லாத கிரியைகளுடைய ஜனங்களாக சில நேரங்களில் நம்ம மாறிடுறோம். இனி இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நம்முடைய வாழ்க்கையில் தொடரக்கூடாதுன்னா, பாவங்கள் அணுகக்கூடாதுன்னா, பாரங்கள் நெருக்கக்கூடாதுன்னா, நம்ம நோக்கி வருகிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் சொல்லணும்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவர்களை கண்டு அவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தரால் முழுமையாய் பொறுப்பெடுக்கப்பட்டு நடத்தப்படுகிற அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும்னா, நம் நிமித்தம் நம் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா, தலைமுறைகளும் பாதுகாக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய அன்பை விசுவாசிக்கணும். இதனுடைய துவக்கமே அதுதான், தேவனுடைய அன்பு. அவர் நம்மேல் வைத்த அன்பு தான் சகலத்தின் துவக்கமாக இருக்கிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பினால தான் நம்ம தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் நமக்காக நம்முடைய இரட்சகரை, நம்முடைய மீட்பரை, விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தரும்படியார் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் என்ன பண்ணினார்? நமக்காக கொடுத்தார். இதை உணர்றோமா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அது தரல, இது தரல, இது நடக்கல, அது நடக்கல, அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோமே. நம்ம இன்னும் ஜீவனோடு இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஒருவேளை தேவனுடைய வருகை இருந்ததுன்னா எத்தனை பேர் நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாக இருந்தோம்? போன வருஷம் ஆண்டவருடைய வருகை இருந்ததுன்னா எத்தனை பேர் நம்ம தகுதியாக இருந்தோம்? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தோம்? நிச்சயமாக இல்லை. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ளே பலப்பட என்ன காரணம்? தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு. அவர் நம்ம இழந்து போக விரும்பவில்லை. அதனால என்ன பண்ணுறாரு? இன்னும் இந்த அத்திமரத்துக்கு 1 வருஷம் கொடுங்க ஆண்டவரே, நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்? எரு போட்டு இதுக்கு நான் கொத்தி எரு போட்டு இதை நான் பராமரிக்கிறேன், நிச்சயமாக இது கனி கொடுக்கும். இன்னும் கனி கொடுக்கலன்னா வேணா அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணலாம்? வெட்டி போடலான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை நம்ம உணர்றோமா? இன்னும் அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடக்கலை, அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மோசமான மென்டாலிட்டியோடு தான் நம்ம இருக்கிறோம். இந்த மனநிலை முதலாவது தேவ ஜனங்களாகிய நமக்குள்ள இருந்து மாறணும். அப்படி இந்த சுபாவங்கள்லாம் மாறணும்னா நம்ம அவருடைய அன்பை விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் மேல் அன்பாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் நான் தகுதி இல்லாதவன் தான். ஆனால் என் மேலே ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருந்ததுனால தகுதியுள்ளவர்களை காட்டிலும் தகுதி இல்லாத என்னை முதலாவது தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். தகுதியுள்ள பெத்லஹேம் ஸ்திரீகள் மத்தியில் தகுதியில்லாத ரூத்து கிட்ட தான் அவர் என்ன பண்ணார்? அதிகமான தயவை காண்பித்து பட்சமாய் பேசினார். அவளுக்கு தான் 6 படி வார்கோதுமை அவர் அளந்து கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம்? அவள் அவரிடத்திலிருந்து பாராட்டப்பட்ட அன்பை உணர்ந்து அவருடைய பாதத்தில் போய் அமர்ந்தால் அவர் என்னை விரட்ட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, போவாஸ் காண்பித்த அன்பின் மேல், தயவின் மேல் அவர் வைத்த விசுவாசத்தினால ரூத் என்ன பண்ணினான்? அவருடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரூத்தாவது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போயிருப்பாங்க. நான் போனால் அவர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார்? என்னை விரட்ட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவே அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு வார்த்தையை தராரு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன்னு அவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறாரு.
இப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட காரியங்கள், பாரங்கள், தேவைகள், கேள்விகள், பலவீனங்கள் இவை எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து மாற்றும்படியாய், இவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் தேவனுடைய அன்பை விசுவாசித்து அவருடைய அன்பை ருசிக்கும்படியாய் நாம் நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்? நாம் தேவனுடைய பாதத்தில் முதலாவது நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது அதுதான். இவ்வளவு பெரிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பே தந்துட்டாரு. ரோமர் 8:32 பார்க்குறோம், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக தருவார். ரட்சிப்பை தந்த தேவன் சொந்த குமாரனை தந்து அவரை நொறுக்கி அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு தகுதியே இல்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படியா, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்றும்படியா தேவன் என்ன பண்ணினார்? விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்காக தந்தார். சொந்த குமாரனே நமக்காக தந்தார். மற்ற எல்லாவற்றையும் நிச்சயம் தருவார். அந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். குமாரனே தந்தவர், விலையேற பெற்ற ரட்சிப்பே தந்தவர், என்னுடைய எந்த தேவையை சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போ வரும் தெரியுமா? அவருடைய அன்பை விசுவாசிக்கும் போது. அன்புனால தானே குமாரனை தந்தார், அன்புனால தானே விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்தார். அவர் நமக்கு சும்மா அந்த காரியங்களை தரலையே, அவர் நம்மேல் வைத்த அன்புனால தானே தந்தார். இல்லை நம்மக்கிட்ட வெளிப்பட்ட தகுதியினாலேயா? ஒன்றுமே கிடையாது. வசனமே என்ன சொல்லுகிறது? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ நம்முடைய அழைப்பை எப்படி தான் இருக்குது? பைத்தியமாய், இழிவானவர்களாய், பலவீனமானவர்களாக தான் இருக்குது. என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பம் எல்லோரும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட தகுதியே இல்லை, அதனால அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யாராலுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்மிடத்தில் மற்றவர்கள் அன்பு செலுத்த காரணம் ஒன்றே ஒன்று தான், தேவன் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு. தேவன் நம்ம மேல் அன்பாக இருக்கிறதுனால தான் மற்ற ஜனங்களும் நம்ம இடத்துல அன்பாக இருக்காங்க. ஐயோ அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படி யாரையும் நினைக்காதீங்க. மனுஷன் அன்பு மாறும், நிச்சயமாக மாறும். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மட்டுமே நம்பி சார்ந்து விசுவாசித்து அவருடைய அன்பை மட்டுமே சார்ந்து இருக்கணும். அவருடைய அன்பு மட்டும்தான் எல்லாம். அவருடைய அன்புனால தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். இன்றும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவன் நம்மேல் பாராட்டுகிற அன்புனால தான். காலைதோறும் அவருடைய புதிய கிருபையை தராரு, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தராரு, பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் நமக்கு வார்த்தையை தந்து, சத்துவம் இல்லாத போது சத்துவத்தை தந்து நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துறாரு. நிச்சயமாக கைவிட மாட்டார். தேவ அன்பு நமக்கு இருக்கிறது, அதை விசுவாசிக்கணும். அதனால் அவருடைய குமாரனே தந்து விலையேற பெற்ற ரட்சிப்பே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நிச்சயம் தருவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை நோக்கி முன் செல்லணும். அவர் நமக்கென நியமித்த பாதை அது நரகத்தை நோக்கி அல்ல, அவர் நமக்கென நியமித்த பாதை அது நித்திய ஜீவனை நோக்கி அது பிரயாணப்படுகிறது. எதனால் தெரியுமா? அவருடைய மாம்சம் என்கிற திரை கிழிக்கப்பட்டதுனால, அவர் வழியாய், அவருக்குள்ளாய், அவர் நம்மை அவருடைய காருண்யத்தால் இழுத்து கொண்டது நிமித்தம் அவருக்குள்ளாய் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் தான் நித்திய ஜீவனை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை அவருக்குள்ளாக நாம் அவரோடு இணைந்து சுதந்திரிக்க போகிறோம். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா மேன்மையான காரியங்கள், எல்லா மேன்மைக்கும் மேலான நித்திய ஜீவன் என்கிற மேலான அந்த ஆசீர்வாதம், இவை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது தேவன் நம்மேல் பாராட்டின அன்பை நாம் விசுவாசிக்கிற ஜனங்களாய், விசுவாசிக்கிற தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தமக்காக நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாய் தம்முடைய குமாரனையே தந்தவர், விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நிச்சயம் அருளுவார் என்ற நிச்சயத்தோடு தேவன் நம்மேல் வைத்த அன்பை விசுவாசித்து அவருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வசனத்தை கேட்கிற நம் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து அவருடைய அன்பை துதித்து பாடி ஆராதிப்பீங்களா? ஒரு முறை கூட ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான், ஆராதிப்பேன் உம்மை நான் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் அன்பு செலுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. அதற்குரிய பலனை எங்களுக்கு தாங்க.
இன்னும் அதிகமாக உம்மை விசுவாசிக்க, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை விசுவாசிக்க, அதற்காக எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து இன்னும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்பட்டு உங்களுடைய அன்பை ருசிக்க, உங்களுடைய அன்பின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவரால் இழுத்துச் செல்லப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் அறிய இன்னும் எங்களுடைய இருதயம் வாஞ்சிக்க உதவி செய்யுங்க. இவை எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் செலுத்தின அன்பின் அடையாளமாய் அதற்காக நீர் எங்களுக்கு காண்பித்து தந்தது ஆண்டவரே, உங்களுடைய சொந்த குமாரனை நீர் எனக்காக தந்தீர், எங்களுக்காக தந்தீர், எங்கள் எல்லாருக்காகவும் தந்தீர். தந்து விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரை, மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரையும் தந்திருக்கிறேன். நிச்சயமாக எங்களை கைவிடவே மாட்டேன். எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு, எங்களை நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்கும் அளவு நீர் எங்களை கைவிடவே மாட்டேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு செலுத்தின உம்மிடத்தில் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வந்து எங்களை அர்ப்பணிக்கிற தேவஜனங்களாய் அதற்கு அடையாளமாய் ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை ஓயாமல் முத்தமிடுகிற தேவஜனங்களாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு செலுத்த, உம்மிடத்தில் மாத்திரமே அன்பு செலுத்த, சகலத்தையும் உமக்குள்ளாக நேசிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான நேசத்தை உம்மிடத்தில் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி உள்ள இந்த வாரம் எங்களை மகிமையாய், இந்த மாதம் முழுவதும் மகிமையாக எங்களை நடத்த போக்க நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் உடைய கரமும் புயம் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. உடைய வருகை பிந்துமானால் இந்த புதிய வருஷத்தையும் எங்களை மகிமையாய் காண செய்ய போகிற உடைய பெரிதான கிருபைக்காக நன்றி. இந்த புதிய வருஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்ற வார்த்தையை தந்தீரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, மகிமையாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாரையுமே ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் ஆண்டாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஏற்ற காலத்தில் நீர் தந்த வாக்கு தத்தங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி நீர் மகிமைப்பட்டு உம்முடைய பிள்ளையாகி எங்கள் எல்லாரையும் உயர்த்த போக்கா நன்றி. கூடவே இருங்க, கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இயற்கை செயற்கை அனுகூலமாக இருக்க உதவி செய்யுங்க. ஒரு முறை கூட எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி வறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை இந்த ராத்திரி வேளையில் இருக்குமானால் உம்மோடு கூட நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும். வருகை பிந்துமானால் உம்முடைய வருகை பறிந்து உமக்காக எழுப்பி பிராசிக்கும் நீடியாளோட ஆரோக்கியமாக காத்துக்கொள்ளப்படும். ஒற்றுமையாக இருக்க உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையாக இருக்க உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.